ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய திருச்சபையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் காயங்களினால் அடையாளம் காட்டப்படும் அருட்பணி என்பதாகும். ஆர்டெயின் மினிஸ்ட்ரி மார்க்ட் பை த wounds ஆஃப் கிரைஸ்ட். பல நேரங்களில் ஆர்டெயின்டு மினிஸ்ட்ரி அல்லது அருட்பணியாளர்கள் என்ற வார்த்தையை கேட்ட உடனே எங்களை போல் அங்கி போட்டவங்க தான் அவங்க கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும் இல்லையா? இவர்கள்தான் சுவிசேஷ ஊழியத்திற்காக திருச்சபை பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மற்றவர்களெல்லாம் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆயர் ஒழுங்காக இருக்க வேண்டும், ஆயர் பொய் சொல்லக்கூடாது, ஆயர் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் நமக்குள்ளாக சில வரைமுறைகள் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் திருமறையின் வெளிச்சத்தில் இந்த நாளில் அருட்பொழிவு பெற்றவர்கள் யார்? ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்பதையும், அதனாலே அப்படிப்பட்ட ஊழியங்கள் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார் என்பதையும் சுருக்கமாக நாம் காண இருக்கிறோம். அருட்பொழிவு அல்லது திருநிலைப்படுத்துதல் அல்லது அபிஷேகம் செய்யப்படுதல் என்ற வார்த்தைகள் நாம் பரவலாக திருச்சபைகளிலே பயன்படுத்தினாலும் எனக்கு தெரிந்தவரை புதிய ஏற்பாட்டிலே அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு பகுதிகளிலே விசுவாசிகளினுடைய தலைகளிலே கைகளை வைத்து அவர்களை ஊழியத்திற்காக தயார் செய்வதை பல இடங்களிலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். யாரை? விசுவாசிகளை. இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19:6 வாசிக்கிறோம், பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது தூய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார் என்று ஆவியின் அருட்படை அருளப்படுதலை குறித்து அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:3 அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் என்று அனுப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து, ஊழியத்திற்காக மிஷனரி பணிக்காக அனுப்பப்படுவதை குறித்து அங்கே அவர்கள் தலையிலே கை வைத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே பவுலடிகளார் சொல்லும் பொழுது சொல்கிறார், மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் தங்களுடைய கைகளை வைத்த பொழுது தீர்க்கதரிசனத்தினாலே உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து நீ அசதியாக இருக்கக்கூடாது என்று அவர்களுக்கு புத்தி சொல்வதை பார்க்கிறோம். அனைத்து திருப்பணிகளையும் செய்வதற்காக ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் கைகளை வைக்கிறதுனாலே அவர்களை பிரித்து அனுப்பினதை திருமறையில் பார்க்க முடிகிறது. ஒரு வித திருத்தொண்டு என்று நாம் சொல்லலாம். ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்காக ஆண்டவர் மக்களை தகுதிப்படுத்தி அவர்களை அதற்காக அனுப்புகிறதைத்தான் திருமறையில் பார்க்க முடிகிறது. ஆகவே இது ஆயர்களுக்கு மாத்திரமல்ல, அனைத்து மக்களுக்கும் அருளப்பட்ட ஒரு இறைப்பணி என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே திருத்தொண்டர்களாக இருப்பதற்கு எங்களை போன்று அங்கிகள் எல்லாம் அணிந்த ஆயர்களாகத்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறார் என்பதை திருமறையிலே நாம் கண்டுகொள்கிறோம். ஊழியத்தில் பலவிதமான வித்தியாசமான ஊழியங்கள் இருக்கிறது. சிலர் அலுவலக பணிகளை செய்கிறார்கள், சிலர் பிரசங்க ஊழியத்தை செய்கிறார்கள், சிலர் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி பலவிதமான ஊழியத்திலே வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எல்லோரையும் அவருக்கு ஊழியக்காராக இருக்கும்படியாக விரும்புகிறார். வித்தியாசமான பணிகள் உங்களுக்கு கொடுக்கப்படலாம், ஆனால் பணி செய்யும்படியாக ஆண்டவர் நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய பெரிய துரதிருஷ்டமான ஒரு காரியம் என்னவென்றால், நமக்கு இருக்கும் ஒரு எண்ணம் என்ன, ஆலயத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது மற்றொரு நாட்களிலே ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை ஏதோ ஒரு கும்பிட்டு விட்டு என்னுடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக என்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் என்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சென்று விடுகிற ஒரு பக்தர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆனால் திருமறையின் வெளிச்சத்தில் ஆண்டவர் பக்தர்களாக இருக்கும்படியாக நம்மை அழைக்கவில்லை, பக்தர்களாக ஆக்கும்படியாகவும் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 19-20 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் ஆண்டவருடைய பிரதான கட்டளை என்று சொல்கிறோமே, ஆண்டவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை. ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் போய் சகல ஜனத்தாரையும் எனக்கு சீடர்களாக மாற்றுங்கள், மேக் தம் டிசைபிள்ஸ். எனக்கு பக்தர்களாக மாற்ற வேண்டாம். என்னை பற்றி பாடிவிட்டு என்னை பற்றி நன்றாக புகழ்ந்து ஆலயத்தில் சொல்லிவிட்டு மனம் போல வாழ்க்கை வாழும் பக்த கொடிகளாக என்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது, அவர்கள் சீடர்களாக மாற வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்ததை திருமறையில் வாசிக்கிறோம். அனைவரையும் சீடர்களாக மாற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்காக மக்களை அழைக்கிறார், நம்மை அழைக்கிறார். ஒருவேளை ஊழியத்தில் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. திருச்சபையை நிர்வகிக்கும்படியாக, திருச்சபையில் ஆயர் பணி செய்யும்படியாக, திருச்சபையில் பலவிதமான பணிகளை சொல்லும்படியாக ஆண்டவர் வெவ்வேறு மக்களை நியமிக்கிறார். அது உண்மைதான், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால்
அழைப்பு அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது. யோவேல் தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த நாட்களிலே அதிகமாய் நிறைவேறி வருவதை பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிப பிள்ளைகள் சொப்பனங்களை காண்பார்கள். அவர்கள் ஊழியக்காரர்களாக இருப்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மீதும் என்னுடைய ஆவியை அனுப்புவேன் என்றெல்லாம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நிறைவேறி வருகிறதை நம்முடைய கண்களால் பார்க்கிறோம். ஆகவே இந்த அழைப்பு ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் நாம் அனைவருக்குமாக கொடுக்கப்படுகிற அழைப்பு, சீடர்களாக வாழும்படியான அழைப்பு. சீடர்கள் என்றால் யார்? ஆண்டவரை போல இருப்பவர்கள் தான் சீடர்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எந்த ஒரு சீடனும் குருவுக்கு மேலாக இருக்க முடியாது, ஆனால் தேறின சீடனவனும் குருவை போல் இருக்கிறான், தன்னுடைய குருவை போல் இருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை போல, அவரை போலவே ஒவ்வொரு மனிதனும் மாறிவிடுகிறான் என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வேதத்தின் சத்தியம். ஆகவே சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற ஆண்களும் பெண்களும் ஆகிய நம் அனைவருக்கும் ஆண்டவர் இந்த பெரிய பொறுப்பை, அருட்பணி என்ற பொறுப்பை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஊழியங்களிலே வித்தியாசம் இருந்தாலும் ஊழியத்தை செய்யும்படியாக நம்மை விரும்புகிறார். ஆனால் இந்த ஊழியத்திற்கு நாம் விலைக்கிறையும் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த நாளினுடைய தலைப்பு. கிறிஸ்துவின் காயங்களினாலே அடையாளப்படுத்தப்படும் திருப்பணி. ஆண்டவருடைய திருப்பணி என்பது இலகுவாக செய்து முடித்து சென்று விடுகிற ஒரு காரியம் அல்ல. பல நேரங்களிலே பல காரியங்களை சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஐயா, அவர்களுக்கு என்னையா ஆயர் பணி செய்கிறார்கள், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்களுக்கு நல்ல சம்பளம் வருகிறது, வேலை இல்லை, வாரத்துக்கு 6 நாட்கள் எல்லாம் அவர்கள் சும்மா இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல விதத்திலே சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி அல்ல. ஆயர்களாக இருந்தாலோ அல்லது விசுவாச பெருமக்களாக இருந்தாரோ நம்ம எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான் இருக்கிறது. அந்த அழைப்புக்கு நாம் கொடுக்க வேண்டிய கிரயம் அதிகமாக இருக்கிறது. விலைக்கிரயம் கொடுக்காமல் சீடனாக ஒருவன் இருக்க முடியாது என்பது திருமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கிற தெளிவான ஒரு வேத சத்தியம். ஆண்டவர் திருச்சபையிலே பல ஊழியங்களை கட்டளையிட்டு இருக்கிறார். பலவிதமான ஊழியங்களை குறித்து திருமறையில வாசிக்கிறோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறையின்படி ஒவ்வொரு வருடமும் priesthood of all believers, அனைத்து மக்களின் ஆசாரியத்துவம் என்ற ஒரு தலைப்பில் ஆயர்கள் செய்தி அறிவிப்பதை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் கேட்டிருப்பீர்கள். திருவரை நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன? அனைத்து மக்களும் இறை மக்களே, அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? நம்மை பார்த்து சொல்லுகிறார், மக்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் ஆசாரிய கூட்டம் என்று சொல்கிறார். யாரோ ஒரு தனிப்பட்ட நபரை மாத்திரம் சொல்லவில்லை. திருச்சபை ஒழுங்குக்காக ஆயர் என்று ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய இறைபணியில அத்தனை பேருமே நீங்கள் ஆயர்களாக, ஆசாரியர்களாக, ஆண்டவருடைய பணி செய்பவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மனதிலிருந்து மறந்துவிடக்கூடாது. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே பலவிதமான திருப்பணிகளை முன்னிலைப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. சிலரை அப்போஸ்தலர்களாக அழைத்திருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். சிலரை தீர்க்கராக அழைத்திருக்கிறார், சிலரை சுவிசேஷகர்களாக அழைத்திருக்கிறார், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் அழைத்திருக்கிறார். இதையும் தவிர பல அழைப்புகள் இருப்பதை திருமறையிலே நாம் பார்க்க முடியும். அலுவலக வேலை செய்கிறவர்கள், திருச்சபை நடத்துவதற்காக வேலை செய்கிறவர்கள், ஆலய பணிவிடை செய்ய கோயில் குட்டி என்று நாம் சொல்கிறோம், அவர் கூட ஆண்டவருடைய இறைபணியை செய்கிறவர் தான். இப்படி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இறைபணிகளை வித்தியாசமான இறைபணிகளை கொடுக்கிறார். இந்த இறைபணிகளில் முக்கியமான பணியாக அவர் சொல்லுகிற முதலாவது பணி அப்போஸ்தல திருப்பணி என்று அந்த பகுதியில் வாசிக்கிறோம். எபேசியர் 4:11 வாசிக்கிறேன். சிலரை அவர் அப்போஸ்தலராக முன்குறித்திருக்கிறார். இதுதான் திருச்சபையிலே கடவுள் கொடுத்த ஊழியத்திலே முதன்மையான பணி. அப்போஸ்தலர்கள் என்றால் யார்? அப்போஸ்தலாய் என்று சொல்லப்படும் கிரேக்க வார்த்தையினுடைய இணைச்சொல் மிஸ்ஸியோ என்ற லத்தீன் பாஷையில் இருக்கிற சொல். இந்த சொல்லிலிருந்து வருகிற ஆங்கில வார்த்தை தான் மிஷனரி அல்லது தமிழிலே அருட்பணியாளர்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா. இந்த வார்த்தை அப்போஸ்தலர்கள் என்ற வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தை. அப்போஸ்தலர்கள் என்ற வார்த்தையை திருச்சபையிலே அந்த 12 சீடர்களையும் பவுலையும் தவிர வேறு யாருக்கும் பயன்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் அப்போஸ்தலராக இருக்கிறவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்த்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் அந்த நாளிலே இருந்தது. ஆகவே அவர்கள் மற்றவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லவில்லை. பின்பாக வந்த திருச்சபையின் தந்தையர்கள் அவர்களை மிஷனரிகள் அல்லது அருட்தூதுவர்கள் என்று அவர்களை அழைத்தார்கள்.
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் என்று அழைத்தார்கள். பல நேரங்களிலே நாம் அப்படிப்பட்ட மக்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருப்பதில்லை அல்லவா? கடந்த வாரத்தில் IMS மூலமாக ஒரு அருமையான ஒரு கூடுகை நம்முடைய சபையில் நடைபெற்றது. நம்முடைய சபையிலிருந்து வெகு சிலர் அதில் பங்கு கொண்டீர்கள். அதுவும் வகுத்துக்குரிய செய்தி. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எங்கேயாவது ஒருவர் யாராவது ஒருவர் சுகமளிக்கிறவர் பேசுகிறார், அதை செய்கிறவர் பேசுகிறார், இதை செய்கிறவர் பேசுகிறார் என்றால் அந்த கூட்டம் அலைமோதி இருக்கும். ஆனால் மிஷனரிகள் பேச வருகிறார்கள் என்று சொன்னால் அதை கேட்பதற்கு ஆள் இல்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் பிராமண மதத்திலிருந்து கிறிஸ்துவை இப்பொழுது ஏற்றுக்கொண்டார். அவர் பிராமணராக இருக்கும்போது ஒரு கேள்வியை கேட்பார், ஐயா, கிறிஸ்தவர்கள் எல்லாம் நீங்கள் நோயாளிகள், நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியவர்கள் என்று ஒரு தடவை என்னிடத்தில் சொன்னார். ஏன் பிரதர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எங்கே பார்த்தாலும் இயேசு சுகமளிக்கிறார், இயேசு குணமாக்குகிறார், இந்த வால் போஸ்ட் தாயா தொங்குது, அங்கே தாயா நீங்கள் எல்லாரும் போகிறீங்க, நீங்கள் எல்லாரும் சுகவீனவர்கள், நீங்கள் எல்லாம் நோயாளிகள், நீங்கள் சுகத்துக்காக அலைகிறீர்கள் என்று சொன்னார். எத்தனை உண்மை அல்லவா? நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ்லாம் இன்றைக்கி மிஸ்பிளேஸ் ஆகி போயிடுச்சு. We don't recognize people as they should be recognized. மிஷனரி ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய கனம் மரியாதை என்று கொடுக்கப்படவில்லை. ஆனால் வேதத்தில் அவர்களுக்கு தான் முதலாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Missionaries are the first workers to be recognized in the Bible. மிஷனரிகளை அவர் அனுப்புகிறார். சிலரை தீர்க்கராக அழைத்திருக்கிறார். தீர்க்கர் என்றால் இந்த நாட்களிலே சொல்வது போல வாய்க்கு வந்ததையெல்லாம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறவர் அல்ல. சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தினருடைய திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு நாங்களும் அழைக்கப்பட்டிருந்தோம். பிரசங்கம் பண்ணுவதற்காக ஒரு பெந்தேகோஸ்தே போதகரிடத்தில் கேட்டிருந்தார்கள். அவர் அப்பொழுது அங்கே வந்து சொன்னார், நான் இவர்களுக்காக ஜெபித்தேன், கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பதாக எனக்கு சொன்னார். இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு முட்டாள்தனமான தரம் கிட்ட காரியங்களை சொல்லி பணத்தை பெறுவதற்காக மக்களை ஏமாற்றி அவருடைய பையில் இருக்கும் பணத்தை உறிஞ்சுவதற்காக பொய்களை வாயிலிருந்து கற்பம் தெரித்து பேசி தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறவர்கள் இன்று மலிந்து கிடக்கிறார்கள். வேதனைக்குரிய விஷயம், நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் பலரும் அவர்களுக்கு பின்பாக படையெடுத்து சொல்லுகிறோம். வெட்கத்துக்குரிய காரியம். தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பாவத்தை கண்டித்து உணர்த்தவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், புதிய ஏற்பாட்டில் இருக்கும் தீர்க்க தரிசன ஊழியத்தையும் வேதத்திலே பார்ப்பீர்களானால், பாவத்தை கண்டித்து உணர்த்தினார்கள். மன்னர்கள் பாவம் செய்த பொழுது நீங்கள் செய்வது பாவம் என்று சொன்னார்கள். தங்களுடைய தலைக்கு கத்தி வரும் என்று தெரிந்தும் சத்தியத்தை சத்தியமாய் சொன்னார்கள். நான் 16 வயதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். CSI சென்ட் ஜேம்ஸ் சர்ச் விழுப்புரம், அங்கே நான் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற சபையின் ஒரு மூப்பர் ஒருவர் மூலமாகத்தான் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தப்பட்டேன். அவர் எப்பொழுதெல்லாம் ஜனங்களை சந்திப்பதற்காக ஊழியத்துக்கு செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் என்னையும் கூட அழைத்து செல்வார். என்னை ஒரு பயிற்சியாளனாக அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியாத ஒரு மென்டர் போல என்னை ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டி செல்வார். ஒரு இடத்துல எங்களை கூப்பிட்டார்கள். ஒரு சகோதரி பிறந்தநாள் விழாவுக்காக அவர் வீட்டில் அழைப்பு கொடுத்தார்கள். நானும் அவரும் சென்றிருந்தோம். இன்னும் பலர் வந்திருந்தார்கள். வேத வாசிப்பு, பிரசங்கம் என்று எல்லாம் முடிந்தது. நல்ல பிரியாணி போட்டாங்க, சாப்பிட்டோம். முடிஞ்சு எல்லாரும் போய்விட்டார்கள். அந்த சகோதரி மாத்திரம் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது நாங்களும் கிளம்புகிறோம் என்று கிளம்பினோம். அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா, இன்னொரு ஜபம் எனக்காக தனியாக ஜபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய ஆவிக்குரிய தந்தையாகிய அவரும் நானும் அங்கே இருக்கிறோம். இந்த சகோதரி மாத்திரம் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், சகோதரியே, உன் கணவனுக்கு தெரியாமல் ஒரு பாவம் செய்ததை கடவுள் எனக்கு காட்டுகிறார். நீ உன் கணவன் இல்லாமல் மற்றொரு ஆளிடத்திலே நீ தொடர்பு வைத்த என்பதை ஆண்டவர் சொல்கிறார். நீ இதை பாவத்தை நீ அறிக்கையிடவில்லை என்று அவர் சொன்னார். எனக்கு உள்ளுக்குள்ள உடனே ஒரு பயம் வந்து விட்டு நடுங்கி போயிடுச்சு. என்னையா, கூப்பிட்டு நல்லா சோறு போட்டாங்க, சாப்பிட்டாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, அமைதியாக வாயை மூடிட்டு போகாமல் இது தேவையா, இது இவருக்கு இப்படி சொல்லிட்டாரு, இப்படி நல்லா தோச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அங்கே கண்ணை திறந்து பார்க்குறேன். அந்த சகோதரி கண்ணீர் தேம்ப தேம்ப அழுது சொன்னார்கள், ஆமாம் ஐயா, நீங்கள் சொல்லுகிற காரியம் உண்மை. என் வாலிப வயதில் என்னுடைய கணவருடைய நண்பர் ஒருவர் என் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். நான் ஒரே ஒரு முறை அவரிடத்தில் நான் தவறு செய்து விட்டேன். நான் அதை மறந்து போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது. நான் அதற்காக நான் மன்னிப்பும் கேட்கவில்லை. இப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை 100% உண்மை என்று சொன்னார். தீர்க்க தரிசனம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். பாவம் செய்கிறவனை பாவம் செய்கிறாய் என்று சொல்ல வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறேன், கடவுள் உனக்கு கார் கொடுக்கிறத பார்க்கிறேன், நீ ஜெட்டு வாங்குவே, அது வாங்குவே, இது வாங்குவே சொல்லுவானால் அவன் கள்ள தீர்க்க தரிசி. அப்படிப்பட்டவர்கள் பின்னால் போவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்று தொலைக்காட்சியிலும் நம்முடைய தொடுதிரைகளிலும் வருகிற பல செய்திகள் தவறான வழியிலே நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கின்றன. கள்ள போதகங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சிலரை சுவிசேஷர்களாக அழைக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கிறார். நம்முடைய சபையில் அப்படி பலர் உண்டு. நம்முடைய சபையிலும் வேதாகம பெண்மை பைபிள் உமன் என்று ஒரு சகோதரியை வைத்திருக்கிறோம். இன்னும் சிலர் எனக்கு நன்றாக தெரியும். வீடு வீடாக சென்று ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். பல இடங்களுக்கு சென்று இயேசுவை அறியாதவரிடத்தில் போய் அவர்களுக்கு
ஆண்டவரை பற்றி கூறுகிறார்கள். சுவிசேஷ ஊழியம் இதை ஆண்டவர் சிலருக்கு தருகிறார். சிலருக்கு ஆசாரிய ஊழியத்தை அல்லது சபையை மேய்க்கும் ஊழியத்தை, வசனத்தை போதிக்கும் ஊழியத்தை கொடுக்கிறார். இன்னும் பலவிதமான பணிகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எந்த பணியை கொடுத்தாலும் ஆண்டவரோட நாம மகிமைக்காக அதை நாம் செய்ய வேண்டும். சிலர் ஆசிரியர்களாக இருக்கலாம். உங்களுடைய பணியின் மூலமாக கடவுளை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். சிலர் ஒருவேளை மருத்துவர்களாக இருக்கலாம். அந்த குணமாக்கும் ஊழியத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த பணியிலே கடவுள் உங்களை வைத்திருந்தாலும் கடவுளுக்காக நீங்கள் சீடர்களாக, அவருக்கு சாட்சியாக, அவருக்கு அருட்படியாளர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆனால் இதை செய்யும் பொழுது இதில் பிரச்சனைகள் உண்டு, இதில் துன்பங்கள் உண்டு. நாங்கள் அருட்பொழிவுப்பட்ட பொழுது எங்களை அருட்பொழிவு செய்ய பேராயர் எங்களுக்கு ஒரு சிலுவையை அனுபவித்தார். மெதரிஸ்ட் திருச்சபைகளில் ஆயர் அபிஷேகம் பண்ணப்படுகிற பொழுது பேராயர் அவர்கள் ஒரு சிலுவையை கொடுப்பார்கள். ஆங்கிலத்தில் பெக்டோரல் கிராஸ் என்று அதை சொல்வார்கள். பேராயர்கள் எல்லாம் அணிந்திருப்பதை ஒருவேளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த சிலுவையை எங்கள் இருவருக்கும் அணிவித்து பேராயர் ஒரு காரியத்தை சொன்னார். இந்த சிலுவையை நான் அணிவிக்கிறது அழகுக்காக அல்ல, இதை அழகுக்காக நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டாம். இந்த சிலுவையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே சுமக்க வேண்டும். இயேசுவின் சிலுவையை உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுமக்க வேண்டும் என்பதை நினைவு கூறுவதற்காக இதை நான் உங்களுக்கு அணிவிக்கிறேன் என்று சொல்லி அவர் அதை அணிவித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு திருமறையிலே சொல்லியிருக்கிறார் அல்லவா, ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆண்டவருடைய சீடராக நாம் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே நம்மிலே பலர் சிலுவையை நம்முடைய தங்க செயின்லேயோ வெள்ளி செயின்லேயோ போட்டு எல்லாரும் போட்டிருக்கிறோம். விசேஷமாக சகோதரிகள், நீங்கள் எல்லாரும் இன்வேரியபிளாக எல்லாருடைய கழுத்துலேயும் ஒரு சிலுவை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படித்தானே? உண்மையா இல்லையா? அந்த சிலுவைகள் இன்று அடையாளமாக ஆடம்பரமாக மாறிவிட்டது. என்னுடைய மகன் சிறிய பையனாக இருந்த பொழுது ஒரு பள்ளியிலே அவனை சேர்ப்பதற்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அவனை அங்கே இருக்கிற ஆசிரியரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கிளாஸ் டீச்சர் 2 வந்தார்கள். அந்த டீச்சரத்தில் பேசி கொண்டிருந்தேன். அதை பார்த்த உடனே அந்த டீச்சர் ஒரு நல்ல பெரிய சிலுவை போட்டிருந்தாங்க. கேட்டேன், ஆர் யூ கிறிஸ்டியன் மேம் அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க, நோ ஐ எம் எ ஹிந்து அப்படின்னாங்க. நான் அப்போ அவங்களை பார்த்து நீங்கள் சிலுவை அணிந்திருக்கிறளவா ஆகவே கேட்டேன். அவங்க சொன்னாங்க, திஸ் இஸ் ஜஸ்ட் அ மெட்டல். அவங்க சொன்ன வார்த்தை திஸ் இஸ் ஜஸ்ட் அ மெட்டல். இன்றைக்கி எத்தனை பேர் நம்முடைய கழுத்தில் சிலுவையை அணிந்திருக்கும் போது ஒரு ஜஸ்ட் அ மெட்டல், ஒரு அடையாளத்துக்காக, ஒரு அழகுக்காக அணிந்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த சிலுவையை நாம் சுமக்கும்படியாக அணிந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த இடத்துலேருந்து நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களுடைய சிலுவையை ஒரு விஷயம் பிடிச்சி பாருங்கள். நீங்கள் இப்போ கூட எடுத்து பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்காக சிலுவையை சுமக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த சிலுவையை சுமக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற நாட்டில், விசேஷமாக நாம் வாழ்கிற பகுதியில், இந்த நாட்களில் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டியிருக்கிறது இல்லையா? தவறாக ஒரு வார்த்தையை பேசிவிட்டோம் என்றால் பலவிதமான பிரச்சனைக்குள்ளாக நம்மை அது கொண்டு செல்ல விடுகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு பயந்து பலர் ஊழியங்களையே விட்டு விடுகிறார்கள். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர், ஒரு ஆயர், பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், நான் இந்த வருஷம் VBS கேன்சல் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னார். இன்னொரு ஆயர் நண்பர் அவரை பார்த்து கேட்டார், ஏன்டா அதெல்லாம் பண்ணுற, அப்படிலாம் பண்ணக்கூடாது, எத்தனை வருஷ காலமாக VBS நம்ம சர்ச்சில் நடக்கிறோம், அந்த ட்ரெடிஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஆயர் சொல்லுகிறார், அது போய் ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா எங்களை தான் கொண்டு போய் உள்ளே வைப்பான், கமிட்டிக்காரனையாக வைப்பான், சர்ச் மெம்பரையாக வைப்பான், நான் தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கமிட்டி அணுனோம், எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம்னாலும் நான் ஊழியத்தையே க்ளோஸ் பண்ணிடுறேன்ட்டு. வேதனைக்குரிய விஷயம் இல்லைவா? ஆயர் என்று சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம். நம்மள எத்தனை பேர் இப்படிப்பட்ட மனப்பக்குவம் உள்ளவர்களாக இருக்கிறோம். பிரச்சனைகள் வரும் என்பதற்காக பயந்து ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடாது, ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம், நமக்கு ஏனையா இந்த வம்பு என்று எத்தனை பேர் சுகமாக இருந்து விடுகிறோம். ஆண்டவர் இந்த திருப்பணியை அவருடைய காயங்களினாலே அடையாளப்படுத்தி கொடுக்கிறார். அவருடைய சிலுவையை நாம் சுமக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரை குறித்து நாம் இந்த உலகத்தில் அறிக்கையிடுவதற்கு வெட்கப்பட்டு விடுவோமானால் ஆண்டவர் நம்மை குறித்து அறிக்கை செய்வதற்கு அவர் வெட்கப்படுவார் என்று மத்திய எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது ஆயருக்காக அல்லது யாரோ தனிப்பட்ட நபருக்காக, ஒரு பைபிள் உமனுக்காக, ஒரு கமிட்டியில் இருக்கிற ஒரு அங்கத்தினருக்காக என்ற செய்தி அல்ல. நாம் அனைவர் மேலும் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம் அனைவர் மேலும் விழுந்த கடமை. அது என் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரோ ஒருவருடைய பொறுப்பு என்று நினைப்பீர்களானால் தவறு செய்கிறீர்கள். சபைக்கு வருகிறது ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக அவருடைய சீடர்களாக வருகிறோம். பக்த கோடிகளாக ஏதோ வந்துவிட்டு ஒரு காணிக்கையை போட்டுவிட்டு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் என்று நினைத்து செல்வதற்காக நான் வருவதில்லை. அப்படி வருவீர்களானால் நீங்கள் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். யூ ஆர் மோஸ்ட்
miserable and wretched than anybody else in the world if you think that you are coming to church just to receive some material blessings. You should take the vow every day. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சபதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வேன், உமக்காக சீடனாய் வாழ்வேன் என்று. நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிகளிலிருந்து இவற்றை நாம் சுருக்கமாக நாம் பார்க்க முடியும். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பகுதியில் ஒரு அருமையான வேத பகுதி வருகிறது. அங்கே சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தாவீதை தன்னுடைய அடுத்த ராஜாவாக இருக்கும்படியாக சாமுவேல் தீர்க்கர் மூலமாக அருட்பொழிவு செய்கிறார், அவரை முன்குறிக்கிறார். ஆனால் தாவீதுக்குரிய காலம் வரவில்லை. இப்பொழுது சவுல் தாவீதின் மீது மிகவும் கோபமாக இருக்கிறார். அவருடைய மருமகனாகவே மாறிவிட்டாலும் அவர் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார். இதற்கு பயந்து தாவீது அங்கே தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். யாரோடு பயணத்தை தொடங்குகிறார்? 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் 2-3 வசனத்தை வாசிப்பீர்களானால், தாவீது கூட யார் இருந்தாங்கன்னா, கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பாஷையில் சொல்லணும்னா உதவாக்கரை, புறம்போக்கு, ரோடு பெருக்கிறவன், இப்படிப்பட்டவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு அவன் ஒரு கூட்டமாக மாறினான் என்று பார்க்கிறோம். கடவுள் யாரை எப்படி தேர்ந்தெடுப்பார் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. இந்த தாவீது ஆண்டவராலே முன்குறிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் அவன் சமூகத்தாலே ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, விளிம்புக்கு வெளியே இருந்த மக்களை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு தன்னுடைய பயணத்தை துவக்குகிறான். வழியிலே அபிமெலேக்கு என்ற ஆசாரியன் அவனிடத்தில் உதவிக்கு வருகிறான். முழு கதையையும் எனக்கு சொல்வதற்கு நேரமில்லை. வேதத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இல்லை என்றால் வேதத்தை நீங்கள் 1 சாமுவேல் 21, 22 அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் பொறுமையாக வாசித்து பாருங்கள். அங்கே தாவீதுக்கு உதவி செய்கிறான். தாவீதுக்கு கையில் போர் ஆயுதம் இல்லாதபடியினாலே அவன் வெற்றி கொன்ற அந்த பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத்தினுடைய பட்டயத்தை அவனுக்கு கடையில் கொடுக்கிறான். ஆனால் அங்கே தோவேகு என்று சொல்லப்படுகிற ஒரு ஆட்டிடையர்களின் தலைவன், இதே கூட்டத்தை சேர்ந்தவன் தான், கூட எல்லாம் ஒரே கூட்டத்தில் இருந்தவன் தான். அவன் ஒருத்தன் ஸ்பை மாதிரி அங்கே இருக்கிறான், கோல் சொல்லுகிறவன். ஊழியத்தை செய்யும் பொழுது, கடவுளுடைய ஊழியத்தை கடவுள் சொல்லுகிற வழியில செய்யும் பொழுது நமக்குள்ளேயே நம்மை காட்டி கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு இந்த பகுதி ஒரு பெரிய சான்று. இன்றைக்கி பல சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. சோஷியல் மீடியாவிலையும் நம்முடைய தொடுதிரைகளிலும் பல குறுஞ்செய்திகள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நம்மை சார்ந்தவர்களே நம்மை அவமானப்படுத்தும் பல செய்திகள், நிகழ்வுகள் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நாளிலும் அது அப்படிதான் நடந்தது. அந்த தோவேகு என்பவன் சவுல் இடத்துல போய் கோல் சொல்கிறான், ஐயா இந்த தாவீது இப்படி வந்தான், இந்த அபிமெலேக்கு இப்படி செய்தான் என்றெல்லாம் சொல்லுகிறான். அதனாலே நடந்த காரியம் என்ன? 85 ஆசாரியர்கள் கொல்லப்படுகிறார்கள். கடவுளுடைய ஊழியத்தை செய்ய நீ முற்படுவாயானால், தாவீதை போல ராஜாவின் அபிஷேகம் உனக்கு இருந்தாலும் சரி, அல்லது ஆசாரிய ஊழியம் உனக்கு இருந்தாலும் சரி, தீர்க்கனாக நீ அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு குமாஸ்தாவாக அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு கடையில் சிப்பந்தியாக வேலை செய்தாலும் சரி, அல்லது தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, கடவுள் ஊழியத்தை நாம் செய்வோமானால், உண்மையாக செய்வோமானால் பிரச்சனைகள் நமக்கு வரும். பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு ஊழியத்தை யாராவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கடவுளுடைய ஊழியக்காரர்களாக இருக்க முடியாது. இந்த அபிமெலேக்கு மாத்திரமல்ல, அவனுடைய தகப்பனார் வம்சத்தார் 85 பேர் கொல்லப்பட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் பெண்கள், குழந்தைகள், வாலிபர்கள் என்று அந்த கிராமத்தில் இருந்த அனைத்து ஆசாரிய குடும்பங்களும் கொல்லப்பட்டதாக திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை, மரணத்தை சுமந்து கொண்டே செல்கிறார்கள். பவுலடிகளார் சொல்லும் பொழுது சொல்கிறார், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8-11 உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்திருந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். நீ கடவுளுடைய ஊழியக்காரனாக இருப்பாயானால், கடவுளுடைய பிள்ளையாக இருப்பாயானால், இயேசுவுக்கு ஒரு சீஷியாக நீ இருப்பாயானால், கிறிஸ்துவின் மரணத்தை உன் சரீரத்திலே நீ எப்பொழுதும் சுமந்து தெரிய வேண்டும். எந்த பிரச்சனையும் எதிர்பார்க்காத கோணத்திலிருந்து யார் மூலமாவது உனக்கு வரலாம். பிரச்சனைகள் வராமல் இருந்தால் நீ ஊழியக்காரி என்பது அதற்கு அடையாளம் கிடையாது. பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தங்களுடைய சுய லாபங்களை பார்ப்பதில்லை. அன்பான இறைமக்களே, கடவுளுடைய ஊழியத்தை செய்யும் நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட கனசப்பான அனுபவங்கள் கட்டாயமாக வரும் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தோவேகு போல நம்மை கண்காணிக்கிற பிசாசானவன், நம்மை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக நம்மை பின்தொடர்கிற பிசாசானவன் எப்படியாயிலும் நமக்கு பிரச்சனையை கொடுக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த கரிசனை உள்ளவராயிருக்கிறான்.
இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்ட கலாத்தியர் பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அழகாக தன்னுடைய ஊழியத்தை குறித்து எழுதுகிறார். கலாத்தியர் 6:17 அவர் மிகவும் அழகாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். I bear the marks of Christ in my body. நீயும் நானும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டவரை அடிச்சது போல சிலுவையில் இன்னைக்கு நம்ம அடையாமல் விட்டுருக்கலாம், ஆனால் பாடுகள் வரும். உண்மையாய் ஊழியம் செய்கிற அனைவருக்கும் பாடுகள் வரும். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே நான் தரித்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே பகுதியில் அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்காமல் சுகமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பும் சிலரை குறிக்கிறார். அவளை குறித்து போடும் பொழுது மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்படுகிறவர்கள் என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வீட்டில் போய் இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 6:11-18 வரை உள்ள பகுதிகளை மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்படுகிறவர்கள், மற்றவர்களுக்கு முன்பாக நல்லவர்கள் போல இருக்கிறவர்கள், எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டும், எல்லாரையும் சந்தோஷமாய் வைக்க வேண்டும் என்று இறைவனுடைய கோட்பாடுகளிலிருந்து தவறி விடுகிறவர்கள் மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்படுகிறார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு எவ்வளவு பெரிய தவறுகள் எல்லாம் ஊழியம் என்ற பெயரில் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? சூப்பர் கிரேஸ் அல்லது அதிகமான கிருபை என்று சொல்லி சில பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். கேவலமான பல உபதேசங்களை இந்த நாளில் திருச்சபைகளுக்குள்ளாக அது அரிபளவை போல லைக் a cancer it is getting into the church. சபைகளுக்குள்ளாக இது இன்று வந்து கொண்டு இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளையாக நீ இருப்பாய்னா நீ எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம், சினிமா பாட்டுகளை பாடலாம், உலகத்தின் உல்லாசங்களை எல்லாம் நீ அனுபவிக்கலாம், தவறு ஒன்றுமில்லை, நீ எவ்வளவு பாவம் செய்கிறாயோ அவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு வரும் என்றெல்லாம் சொல்லுகிற தவறான கோட்பாடு உடையவர்கள் இன்று பலர் மலிந்து கிடக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நம்முடைய திருச்சபைகளிலும் சில சபைகளில் கூட்டி வைத்து கூத்தடித்து திருச்சபையை நாசப்படுத்துவதை இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களெல்லாம் மலிந்து கிடக்கிறார்கள். வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது? 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பவுல் அடிகளார் சொல்லுகிறார், அவர்கள் ஆரோக்கியமான வசன உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திணவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அது வந்திருக்கிறது. இந்த நாட்களில் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். டான்ஸ் ஆடுறவனெல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரனே நம்முடைய சபைகளில் அவரை பயன்படுத்துகிறார்கள். வெட்கத்துக்குரிய காரியம் அல்லவா? வேதனைக்குரிய காரியம் அல்லவா? பவுலடிகளார் சொல்கிறார், கிறிஸ்துவின் அடையாளங்களை அவருடைய தழும்புகளை என்னுடைய சரீரத்தில் நான் சுமக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறேன், ஆகிலும் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆகவேதான் ரோமர் 12வது அதிகாரம் 1 சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஜீவன் உள்ளது எப்படி பலியாக முடியும்? நீ விரும்பி அதை தகனிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் பிரியமில்லாத காரியங்களை தகனம் செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்று இப்படிப்பட்ட உபதேசங்களை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. அதைத்தான் இந்த நாட்களில் செய்து கொண்டு அவர்களை எல்லாம் ஊழியக்காரர்கள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிற வேதனையான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பவுலடிகளார் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பதாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக பவுலடிகளைப் போல ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 14வது அதிகாரம் 26-27 வசனங்களில், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டார் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அப்படிதான் நீ சீஷனாக இருக்க முடியும். லூக்கா 9வது அதிகாரம் 23-25 உள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என் பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறார். What it profits a man if he gains the whole world and loses his own soul? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அதிகமான படிப்பை படிக்கலாம், அதிகமாக செல்வத்தை சேர்க்கலாம், அந்தஸ்து உடையவனாக இருக்கலாம், வீட்டுக்கு மேல் வீடு வாங்கலாம், ஆஸ்திக்கு மேல் ஆஸ்தி சேர்க்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் சேர்த்து விட்டு உன் வாழ்விலே உன்னுடைய ஜீவனை நீ நஷ்டப்படுத்தி விடுவாயானால்,
இந்த உலக பிரகாரமாக நீ சேர்த்து வைத்திருக்கிற அத்தனை பணமும், உன் படிப்பும், உன் அழகும், உன் அந்தஸ்தும், உன் பெருமையும் வீண் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அதைத்தான் திருமறை நமக்கு இங்கே தெளிவாக எடுத்து சொல்கிறது. மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வோமாக. மூன்றாவதாக வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் 15 to 19 உள்ள வசனங்களிலே ஆண்டவர் பேதுருவை குறித்து மிகவும் அழகாக சொல்லுகிறார். அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் அந்த பகுதியில் என்ன விதமான மரணத்தினாலே அவன் தம்மை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக ஆண்டவர் இதை சொன்னார் என்று வாசிக்கிறோம். பேதுருவுடைய மரணம் மிகவும் வித்தியாசமான ஒரு மரணம். மரிக்கும் தருவாயிலே அவனை சிலுவையிலே அடிப்பதற்காக முடிவு செய்தார்கள். அவன் சொன்னான், இயேசுவை போல நான் மரிப்பதற்கு தகுதி இல்லாதவன், என்னை தலைகீழாக சிலுவையில் இறங்கினேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்வு கிடையாது, ஒரு ஊழியம் கிடையாது, சீஷனாக நீ இருக்க முடியாது. மார்க்கு 8வது அதிகாரத்தில் 31 to 33 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் சொன்னார், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரம் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பின்பு உயிர்த்தெழ வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட உடனே பேதுருவுக்கு இஷ்டம் இல்லை. பேதுரு ஒரு சாதாரண மாம்சத்தில் இருக்கிறவனாக யோசித்து, என்னையா இது, இவ்வளோ நாள் இவர் கூட போனோம், 3 வேளைக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிது, அங்கங்கே போய் அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சோறை கொடுத்தாரு, வயிற்றை போட்டு நல்லா நிரப்பினார், சந்தோஷமாக இருந்தோம். போகிற இடத்துல எல்லாம் ரவி ரவின்னு அவருக்கு சல்யூட் போட்டவங்க எங்களுக்கும் சல்யூட் போட்டாங்க. இப்போ நான் போய் சாக போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு வயிற்றுச்சல். ஆண்டவரே, நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரிடத்துல போய் கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று போட்டிருக்குது. ஆண்டவரை பார்த்து, அப்பா எனக்காக நீ ஒருத்தனாவது நல்லா நினைக்கிறிய அப்படியா சொன்னார். அவனை பார்த்து என்ன சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, பாடு இல்லாமல் ஊழியம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், அது என்னுடைய சிந்தனை அல்ல, அது சாத்தானுடைய சிந்தனை. இந்த சிந்தனை உனக்குள்ளாக வந்தபடினாலே நீ இப்பொழுது பேசினது உன்னுடைய வார்த்தை அல்ல, சாத்தானுடைய வார்த்தை என்று சொல்லி ஆனானப்பட்ட பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், பின்னால போ சாத்தானே. ஆனால் ஆண்டவர் அவனை கைவிடலை, அவனுடைய குறைகளை பார்த்து கைவிடலை. இன்றைக்கி நம்ம நினச்சிக்கூடாது, ஐயா என்கிட்ட இவ்வளோ நிறைய மிஸ்டேக் இருக்குதுங்க, குறை இருக்குதுங்க, உபத்திரவம்னா எனக்கு பயமாக இருக்குதுங்க. நீங்கள் சொல்லும் போதே கேட்கும் பொழுது எப்படியா நான் கிறிஸ்துவ வாழ்றதுன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இப்படிப்பட்ட பேதுருவை, சாத்தானே என்று சொன்ன பேதுருவை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். அவனுக்கு தான் அவர் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தார். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு முழு திருச்சபையுமே கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை, அந்த சாவியை அவன் கையிலே கொடுத்தார். பூமியிலே நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்ற அந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து அவனை அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு அவனை உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை 3 முறை முதலித்தவன் இங்கே ஆண்டவர் 3 தடவை அவன்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? பேதுருவே, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? கிரேக்க மொழியில் 4 விதமான வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. ஒன்று ஃபிலியா அப்படின்ற வார்த்தை. ஃபிலியா என்று சொல்கிற வார்த்தை நண்பர்களுக்குள்ளாக, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாக இருக்கிற ஒரு அன்பு, சகோதர ஸ்நேகம். ஈராஸ் என்பது பாலுறவுக்கு எடுத்த அல்லது காம உணர்ச்சிக்கு எடுத்த அந்த இன்பத்தை குறிப்பு ஒரு அன்பு. 3வதாக ஸ்டோர்கே, அப்படின்னா ஃபெமிலியல், குடும்பத்தில் பெற்றோர், உறவினர்கள் அல்லது மிருகங்களோடு வைத்திருக்கிற உறவு, இப்படி இவைகளெல்லாம் ஸ்டோர்கே என்ற ஒரு வார்த்தையினாலே குறிப்பிடுகிறார்கள். அகாப்பே என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது அன்கண்டிஷனல் லவ், தியாகமான அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கும் பொழுது அகாப்பேவோ அப்படின்னு சொல்கிறார். பேதுருவே, என்னை நீ நிபந்தனையற்ற அன்போடு, தியாகமான அன்போடு என்னை நேசிக்கிறாயா என்ற பொருள்பட அவன்கிட்ட கேட்குறார். அவன் என்ன பதில் சொல்கிறான்? ஆண்டவரே, நான் பிள்ளையாவோ, நீர் எனக்கு ஒரு சகோதரன் போல, நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறான். முதல் தடவை கேட்குறாரு, அதே பதில் சொல்கிறான். 2வது தடவை ஆண்டவர் அதே தான் கேட்குறாரு, அகாப்பாவோ அப்படிங்கிறாரு, அவன் பிள்ளையாவோன்னு சொல்கிறான். 3வது தடவை தான் அந்த மரமண்டைக்கு உரைக்குது, ஆஹா நம்ம தப்பு பண்ணுறோம். 3வது தடவை என்ன சொல்கிறான்? அகாப்பாவோ அப்படின்னு ஆண்டவர் கேட்ட உடனே அகாப்பாவோ அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஆமாம் ஆண்டவரே, நான் நிபந்தனையற்ற அன்போடு உண்மையை நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி சபையை வழிநடத்துகிற அந்த பெரிய பொறுப்பை அவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்ததை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டுமென்றால், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் வாழ்க்கையிலே நமக்கு பிரச்சனை வரும். ஆண்டவருடைய சீடர்களாக அழைக்கப்பட்ட நம் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பல கிருபா வரங்களை கொடுத்துருக்கிறார். என்ன கிருபா வரன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது பாடுகிற வரமாக இருக்கலாம், எழுதுகிற வரமாக இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், டீச்சிங் கிஃப்டாக இருக்கலாம், அல்லது
எந்த விதத்தில் நீங்கள் தான் அதை யோசித்து பார்க்கணும். எத்தனையோ வரங்களை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கடவுள் கொடுத்த வரத்தை பயன்படுத்தி கடவுளுடைய ஊழியத்தை நீங்கள் என அனைவரும் செய்ய வேண்டும். அதுதான் அருட்பணி. அந்த அருட்பணியில் பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அது கிறிஸ்துவின் காயங்களினால் அடையாளப்படுத்தப்பட்ட திருப்பணி. அப்படிப்பட்ட பணியை நாம் செய்ய வேண்டும். பல நேரங்களில் நம்ம பாட்டு பாடிடுறோம், என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது நேசரை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அழகா பாட்டு பாடுறோம் இல்லையா? என்ன துன்பம் வந்தாலும் பின் செல்வேன். உண்மையாக சொல்லுவோமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இந்த ஒரு வரியை மனதின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, நான் ஒரு சீடனாக இருக்க, நான் ஒரு சீஷியாக இருக்க உமக்கு என்னை பயன்படுத்திக்கிறேன். ஆண்டவரே, என்ன வந்தாலும் உமை பின்பற்றும், என்ன வந்தாலும் பின் செல்வே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது நேசரை, அகல ஆழ உயரமா எவ்வளவன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமாண்டவரே, எங்கள் அனைவரையும் அருட்பணியாளர்களாக நீர் அழைத்திருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு, நீர் கொடுக்கிற அழைப்பு, சீஷர்களாக இருக்கும்படியான அழைப்பு, உம்முடைய சிலுவையை சுமக்கும்படியான அழைப்பு, உம்முடைய அடையாளங்களினாலே காண்பிக்கப்படுகிற அந்த அழைப்பு. ஆகவே உம்முடைய சரீரத்தின் வடுக்களை எங்களுடைய சரீரத்திலே சுமந்தவர்களாக, உம்முடைய சிலுவையை அனுதினமும் சுமந்தவர்களாக நாங்கள் உலகத்திற்குள்ளாக சென்று பலருக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். திரள் கூட்டமான மக்களை உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் அருள் தாரும். இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.